கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தம்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. வார்த்தையை கொடுத்து விட்டு தான் பின்பு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நேரடியாக கூரையை பிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மூட்டையில் அப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து போடுறதில்ல. அப்படி போட்டால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் அப்படி ஆண்டவர் செய்கிறதில்ல. அவர் முதல்ல வார்த்தையை தான் கொடுக்குறார். கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொல்லுவார். அதை விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கிளம்பி ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நேராக அங்கே போவீங்க. அங்கே போனால் ஆசீர்வாதம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுதுமே அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார். இப்போது கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் சேர்த்து தான். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் அவர் யோசித்து அவர் வார்த்தைகளை கொடுக்குற தேவன். எகிப்து தேசத்தில் இருந்து தேவன் மக்களை விடுதலை ஆக்கினார். அப்போ ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதையே தான் முழு உலக மக்களுடைய இரட்சிப்பிற்காக தேவன் செய்தார். ஆரோனுடைய கோல், நான் ஏற்கனவே சொன்னது போல, அது தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம். அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும். சிலுவை பற்றின உபதேசத்தில் தான் நாம் இதையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர் போதனையை தான் போதிக்கிறோம். மோசே தன்னுடைய கோலை கீழே போடுறாரு. போட்டவுடனே அது என்னவா மாறிச்சு? பாம்பாக மாறினது. எகிப்தின் மந்திரவாதிகளும் அதே போல செய்தார்கள். அதுவும் பாம்பாக மாறிச்சு. ஆனால் மோசேயினுடைய கோலிலிருந்து வந்த பாம்பு, சர்ப்பம், மற்ற சர்ப்பங்களை எல்லாம் என்ன செஞ்சிருச்சான்? விழுங்கி போட்டது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற சர்ப்பத்தில் இருந்த விஷத்தை எல்லாம் மோசேயினுடைய கோல் சர்ப்பமாக மறைச்சு பாருங்க. இந்த சர்ப்பம் அந்த விஷத்தை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? விழுங்கி விட்டது. அதுக்கப்புறம் மீண்டும் அது என்னவா மாறுது? மோசேயினுடைய அந்த சர்ப்பமாக மாறினது மறுபடியும் என்னவா மாறுது? ஆண்டவர் சொல்றார், அதனுடைய வாழை பிடிங்கிறார். வாழை பிடிச்ச உடனே அது என்ன ஆகுது? மீண்டும் கோலாக மாறுகிறது. இதே தான் சிலுவையில் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக மனுக்குலத்தினுடைய மொத்த பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே அவர் விழுங்கி போட்டார். இவர் நினைச்சா யாரு மேலனாலும் அந்த விஷத்தை கக்க முடியும் அல்லது அந்த விஷத்தை கொட்டி தீர்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல? யாரனாலும் தண்டிக்கலாம் அவர் நினைச்சா. ஆனால் ஆண்டவர் அதை செய்யல. எல்லாரையும் அவர் மன்னித்தார். சாத்தானுடைய வேலை குற்றப்படுத்துவது, ஆண்டவருடைய வேலை உணர்த்துவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சாத்தான் என்ன பண்ணுவான்? உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான், கேவலப்படுத்துவான், அவமானப்படுத்துவான், உங்களை ரொம்ப குறையா பேசுவான். அதுதான் குறை பேசுகிற ஆவியை உடையவர்கள் பிசாசினுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒருத்தரை பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க யாரு? இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு சரி கிடையாது, இவங்க குணம் சரி கிடையாது, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க. இப்படி யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த குறை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பேசுகிற இந்த மக்கள் யாராக இருக்கிறாங்க? பிசாசுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய குறைகளை என்ன செய்கிறார்? அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். உணர்த்துதல் அப்படின்னா ஆண்டவர் அதை சொல்லும்போது நாம் மனம் திருந்துவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆண்டுடைய வார்த்தை.
நாம் இன்னும் திரும்பவும் அந்த குற்றத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்காது. அப்ப ஆண்டவர் உணர்த்துகிறார், பிசாசு குற்றப்படுத்துகிறான். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க சொந்த பந்தமா இருக்கலாம், உங்க நண்பர்களா இருக்கலாம், அல்லது உங்க எதிரிகளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அவர்கள் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர்களுக்குள்ளாக என்ன ஆவி வேலை செய்து கொண்டிருக்கிறது? என்ன ஆவி வேலை செய்து? பிசாசுடைய ஆவி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ அவங்கள்ட்ட இருந்து நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது. அல்லேலூயா. நாம் தள்ளி தான் இருக்கணும், இல்லைன்னா கஷ்டமாயிரும், உங்கள் வாழ்க்கை நரகமாக மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொந்தளிக்கும் தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறது? ஏற்கனவே அதை நான் பேசியிருக்கிறேன். கொந்தளிக்கக்கூடிய தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறது? கடல் அலை கொந்தளிக்குது பார்த்தீங்களா? எதை அடையாளப்படுத்துது? ஏசாயா 57வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 57:20. அப்ப கொந்தளிக்கும் தண்ணீர் யாரை அடையாளப்படுத்துது? இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும், மறந்துடக்கூடாது. மோசே வார்த்தை என்ற கோலை எடுத்து கொந்தளிக்கும் கடல் போன்ற நைல் நதியை அடித்தார், எல்லாம் இரத்தமாக மாறினது. ஆண்டவரும் தம்முடைய இரத்தத்தினால் சாத்தானுடைய தலையை நசுக்கி அவனுடைய ஆளுகையை தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கல்வாரி சிலுவையிலே கொண்டு வந்தார். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 8, 1 முதல் 13. வேகமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். நீ நதி தவளைகளால் திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனத்தினிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன்மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லோரும் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதியின் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்தின் தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன், நாளைக்கு என்றான். இப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனத்தை விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. போதும். முதலாவது மோசே கோலை கீழே போடுகிறார், அது சர்ப்பமாக மாறுகிறது. எகிப்துடைய மந்திரவாதிகளும் தங்களுடைய கோலை தரையிலே போடுறாங்க, அதுவும் சர்ப்பமாக மாறுது. ஆனால் மோசேனுடைய கோலிலிருந்து வந்த சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி
போடுகிறது. ஆண்டவர் முதல்ல கல்வாரி சிலுவையில் என்ன செய்கிறாருன்னா, வலு சர்ப்பத்தினுடைய எல்லா விஷத்தையும் ஆண்டவர் செயலிழக்க பண்ணுகிறார். அப்படின்னா ஆண்டவர் இங்கே என்னவா மாறுறாரு சிலுவையில்? அவர் வெண்கல சர்ப்பத்திற்கு ஒப்பனையாக மாறுகிறார். அதுதான் அங்கே வெண்கல சர்ப்பம். மோசனுடைய காலத்தில் வெண்கல சர்ப்பம், அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள்னு வருது பாருங்க. சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறமே பிழைக்க முடியாது. சர்ப்பம் எப்பொழுதுமே பிசாசனுடைய அடையாளமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு இடத்துல சர்ப்பம் தீண்டுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, வெண்கலத்தில் சர்ப்பத்தை என்ன செய்ய, கோல்ல வச்சு அதை நிறுத்துன்னு சொல்றாரு. அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைக்க முடியும்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே வெண்கல சர்ப்பமாக மாறுகிறார். மற்ற சர்ப்பத்தினுடைய விஷத்தை, பிசாசனுடைய வல்லமையை அவர் என்ன செய்கிறார்? அவர் விழுங்கி போட்டார். இது முதல்ல ஆண்டவர் செய்தது. ஆகையினாலதான் சாத்தான் இருக்கிறான், ஆனால் பெரிய வல்லமையோடு அவன் என்ன செய்யல இப்போ இல்லை. தந்திரத்தினாலதான் பிடிக்கிறான். ஏன்னா பாம்புகளினால இஸ்ரவேல் ஜனங்கள் கடிபடும் போது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும்னு ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் தான். ஆண்டவர் வேற ஏதாவது ஒரு உருவத்தை செய்ய சொல்லியிருக்கலாம், ஒரு கிராஸா செய்ய சொல்லி வச்சு இதை நோக்கி பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அங்கே தன்னை வெண்கல சர்ப்பமாக உருவகப்படுத்துகிறார். அது எதனுடைய அடையாளம்? கல்வாரி சிலுவையில் அவர் எப்படி உயர்த்தப்பட வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் அது. அல்லேலூயா. அப்ப சர்ப்பங்களை கடிக்க வந்த சர்ப்பத்தை நீங்க போய் அடிங்கன்னு சொல்லலை பழைய ஏற்பாட்டில், மோசேயுடைய காலத்தில். ஆனால் அது கடிச்சுக்கிட்டு இருக்கு, கடிப்பட்ட எல்லாம் சாகுறாங்க. ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? கடிப்பட்ட எல்லாரும் எதை நோக்கி பாருங்க? உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பாருங்கன்னு தான் சொன்னார். நீங்க போய் அடிங்கன்னு சொல்லலை. அப்ப சாத்தான் நம்ம மேல விஷத்தை கக்கும்போது நாம திரும்பி அவனை அடிக்க வேண்டியதில்லை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் அந்த விஷமெல்லாம் என்ன செஞ்சிடும்? தன்னுடைய வல்லமையை இழந்துவிடும். இப்ப ரெண்டாவது, இது முதல்ல ஆண்டவர் சிலுவையில் செய்த காரியம். ரெண்டாவது என்ன செய்யறாரு? சாத்தானுடைய ஆளுகையை தேவன் முறித்து போட்டு தம்முடைய இரத்தத்தின் ஆளுகையை கொண்டு வருகிறார். அதுதான் என்ன அப்படின்னா, நைல் நதியை மோசே அடிச்ச உடனே என்ன ஆகுது? அது ரத்தமாக மாறுகிறது. ரத்தமா மாறுது. அதை கூட யாத்திராகமம் 8வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 8:5. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கும் கோலை நதியின் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். இப்ப மூன்றாவது காரியம் என்னன்னா, அதான் ரெண்டாவது காரியம், நைல் நதியை அடிச்ச உடனே ரத்தமா மாறுது. அந்த ரத்தம், அதை வேணா நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது பார்வோன் அதை நம்ம வேற செய்தியில் சொன்னதுனால நான் சொல்லலை. பார்வோன் அதிகாலையில் எழுந்து இந்த நைல் நதிக்கு வந்துருவான். அங்க போயிட்டு அந்த நைல் நதியில் அவன் வந்துருவான். ஆகையினாலே மோசேயும் ஆரோனும் பார்வோனை அங்க போய் சந்திங்கன்னு சொல்றாரு. அவன்கிட்ட போய் பேசுங்கிறார். எது? நம்முடைய ஜனங்களை விடுதலை பண்ணணும், நான் விடுதலை பண்ணி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்ட பேசுங்க. நான் விட மாட்டான். அப்போ உன்னுடைய கோல் எடுத்து நைல் நதி என்ன செய்ய? அடி. அது என்னவா மாறும்? ரத்தமா மாறும். அப்புறம் உன் கோலை எகிப்து தேசம் முழுவதும் நீட்டு, அந்த எகிப்து தேசத்துல எங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அது எல்லாமே ரத்தமா மாறிடும்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த நைல் நதி பார்த்தீங்கன்னா பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணீர். அதை தான் நான் சொன்னேன், கொந்தளிக்கும் தண்ணீர் துன்மார்க்கருக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப எகிப்து தேசத்தினுடைய செழிப்பு இந்த நைல் நதியிலிருந்து தான் இருக்குது. இப்போ பார்வோன் அரசன் மட்டுமல்ல, அவன் தன்னைத்தானே தெய்வமாக நினைத்து கொள்ளுகிறவன். நிறைய அரசர்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்ம இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா, சில அரசர்கள்லாம் தங்களை தெய்வங்களாக நினைத்து கொள்வார்கள். தங்களை தான் வணங்கணும் ஜனங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. கொஞ்சம் புத்தி உள்ள அரசன் தான் வேற எதையாவது தெய்வம்னு சொல்லுவான். புத்தி இல்லாதவன் என்ன செய்வான்? தன்னைத்தானே தெய்வம்னு சொல்லிக்கிறோமா. அதே போல தான் அந்த பார்வோன்கள். அப்போ இந்த எகிப்து தேசத்தினுடைய செழிப்பிற்கு தான் காரணம். இந்த நைல் நதி தன்னால தான் என்ன செய்யுது? நல்ல பெருக்கெடுத்து ஓடுது. தான் ஒரு சூரியனுக்கு ஒப்பானவன்.
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உடையவர்கள். இது பரம்பரையாக அவங்க ராஜ பரம்பரைகளுக்கு சொல்லியே வளர்ப்பாங்க. ஆகையினாலே மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த நைல் நதியை வணங்குவார்கள், சூரியனை வணங்குவார்கள், ராஜாவையும் வணங்குவார்கள். இந்த வழிபாடு இன்னைக்கு இருக்குதா? தண்ணியை பார்த்து வணங்குற வழிபாடு இருக்குதா? இன்னைக்கும் சூரியனை பார்த்து வழிபடுறது இருக்குதா? இதெல்லாம் அங்கேருந்து வர்றதா. அந்த காலத்துல இருந்து அது இருக்குது. அப்போ இந்த துன்மார்க்கரை தேவன் அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முழுவதை ரத்தமாக மாத்துறாரு. அதுக்கப்புறம் யாருனாலையும் ஏன் நைல் நதியை அட்டாக் பண்றாருன்னா காரணம் என்ன? நைல் நதியை அவர்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள். குடிநீர் ஆதாரம் அதுதான். இப்போ ஆண்டவர் அதை அட்டாக் பண்ண உடனே இப்போ யாராலும் என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல. வீட்டில் இருக்க பானையில் இருக்க தண்ணி முதற்கொண்டு ரத்தமாக மாறிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர் குடிக்க தண்ணி வேணும்னா எங்கேயுமே கிடையாது, எல்லாமே ரத்தம், குடிக்க முடியாது. எகிப்து தேசமே நாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன்னைய தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிற, தண்ணிய தெய்வம்னு சொல்ற, சூரியனை தெய்வம்னு சொல்ற, அதை எல்லாத்தையும் படைத்த தேவன் நான் என்பதை ஆண்டவர் அங்க என்ன செய்தார்? அவர் காண்பித்தார். அதுதான் சாத்தானுடைய ஆளுகையை தேவன் முறித்து போட்டு தம்முடைய ரத்தத்தின் ஆளுகைக்குள்ள அங்க கொண்டு வர்றார். இப்ப எகிப்து தேசம் முழுவதும் ரத்தத்தின் ஆளுகைக்குள்ள இருக்குது. அந்த ரத்தத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை எப்படி மாத்துறது? திரும்ப பார்வோன் யார்கிட்ட தான் வந்தான்? மோசேயும் ஆரோனை அழைப்பித்து, ஐயா தயவு செய்து என்ன செய்ய, இது எல்லாத்தையும் மாத்துன்னு சொல்லி கெஞ்சினான். என்னப்பா நீங்க தான் ராஜா, உங்க நதி தான் ராஜா, சூரியன் தான் ராஜா, நீங்களே மாற்ற வேண்டியதானே? நாங்கள் கோலை போட்டப்ப பாம்பா மாறிச்சு, நீங்களும் கோலை போட்டீங்கல்ல. அதே மாதிரி இப்போ நாங்கள் தண்ணியை ரத்தமாக மாற்றி இருக்கிறோம், நீங்களும் கில்லாடி தானே, ரத்தத்தை தண்ணியாக மாற்ற வேண்டியது தானேன்னு மோசே என்ன செய்கிறாரு? யோசிக்கிறாரு, பேசுகிறாரு. அவங்களால முடியலை. ஏன்? சாத்தானுடைய முழு வல்லமையும் முறிக்கப்பட்டு முழு ஆளுகையும் இப்போ யார்கிட்ட வந்துருச்சு? ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் தான் செய்கிறாரு. சாத்தானுடைய வல்லமையை முறித்து போடுகிறார், தம்முடைய ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறார். மூன்றாவதாக தேவன் செய்கிற காரியம் தான் இந்த யாத்திராகமம் 8வது அதிகாரம் 5வது வசனம். அதில் என்ன வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தர் மோசேயின் இடத்துல நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை எங்கெங்க போடணுமா? நதியின் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் என்ன செய்ய? நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகள் வரும்படி. அப்ப 3 இடத்துல கோலை என்ன செய்யறாரு? நீட்ட சொல்றாரு. 1 நதிகள், 2வது வாய்க்கால்கள், 3வது திரும்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எதுல? நதிகள். அடுத்து அப்ப துன்மார்க்கனுக்கு அடையாளம் எது? இந்த தண்ணீர் எல்லாமே எதுக்கு அடையாளம்? துன்மார்க்கனுக்கு அடையாளம். இப்ப முதல்ல எது மேல நீட்ட சொல்றாரு? இப்ப நதியில இருந்து ஒரு தவளை வருது. அடுத்து எதன் மேல நீட்ட சொல்றாரு? வாய்க்கால்கள்ல இருந்து ஒரு தவளை வருது. அடுத்து குளத்தின் மேல நீட்டின உடனே குளத்தின் மேல இருந்து என்ன செய்யுது? ஒரு தவளை வருது. அப்ப மொத்தம் எத்தனை தவளை வருது? 3 தவளைகள் வருது. ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மந்திரவாதிகளும் தவளைகளை வரும்படி செய்தார்கள். ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? மோசே கையை நீட்டினதுக்கு அப்புறம் வந்த தவளைகள் 1 100ஆக 1000 மடங்காக பெருகக்கூடியது. ஆனால் மந்திரவாதிகள் கையை நீட்டும் போது வந்த தவளைகள் பெருகக்கூடிய வல்லமை இல்லாதது. இதுதான் வித்தியாசம். அப்ப முதல்ல 3 தவளைகள் மட்டும்தான் என்ன செய்யுது? மேலே ஏறி வருது. தவளை எதை அடையாளப்படுத்துகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அப்ப தவளைகள் எதை அடையாளப்படுத்துகிறது? அசுத்த ஆவிகள். அப்ப 3 தவளைகள்னா 3 அசுத்த ஆவிகளை அது அடையாளப்படுத்துகிறது. அசுத்த ஆவிகள் அப்படின்னாலே பாவம் பிளஸ் அசுத்தம். அப்ப 3 தவளைகளும் 3 பாவங்களை அடையாளப்படுத்துகிறது. 3 தவளைகளை எதை அடையாளப்படுத்துது?
3 விதமான பாவங்களை அடையாளப்படுத்துகிறது, அல்லது அந்த பாவங்களை தூண்டுகிற அசுத்தாவிகளை அடையாளப்படுத்துகிறது. ஏன்னா 3 எங்கெங்க இருந்து வருது? ஒன்று நதியிலேருந்து வருது, இன்னொன்று வாய்க்கால்லேருந்து வருது, இன்னொன்று குளத்திலேருந்து வருது. 3 அசுத்தாவிகள். இந்த 3 தவளைகளும் 3 பாவத்தின் ஊற்றுக்களாக இருக்கிறது. எல்லா பாவத்திற்கும் அடிப்படையான 3 பாவங்கள். அது என்ன 3 பாவங்கள்? 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16. மாம்சத்தின் இச்சையும். முதலாவது என்னது? மாம்சத்தின் இச்சை. இரண்டாவது கண்களின் இச்சை. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமையுமாகிய ஜீவனத்தின் பெருமை. இது 3 தான் அந்த 3 பாவங்கள். அந்த 3 பாவத்தினுடைய ஊற்று கண்கள் இதுதான். முதலாவது என்ன சொல்லுங்க? மாம்சத்தின் இச்சை. இரண்டாவது கண்களின் இச்சை. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. அப்ப இந்த 3 பாவங்களையும் தூண்டுகிற 3 அசுத்தாவிகள், அதுதான் 3 தவளைகள். இவைதான் மற்ற எல்லா பாவங்களையும் பிறப்பிக்க கூடியது. அப்ப இந்த 3 பாவங்களையும் அழிச்சிட்டா எல்லா பாவங்களையும் நம்மால் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய காலில் ஒரு பாவத்தையும், தன்னுடைய இடது கையில் ஒரு பாவத்தையும், தன்னுடைய வலது கையில் ஒரு பாவத்தையும், அதனுடைய ஊற்று கண்களையும் 3 ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் மேற்கொண்டார். 4 ஆணிகள் அடிச்சிருக்கலாம். 2 கைக்கு 2 ஆணினா 2 காலுக்கு 2 ஆணி தானே சார்? அப்போ 4 ஆணிகளை தானே அவர் தொங்கியிருக்கணும். ஏன் 3 ஆணி? எல்லாத்துக்கும் எல்லா எண்ணிக்கைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ 3 விதமான பாவத்தின் ஊற்றுக்கண்களான மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற 3 பாவத்தின் ஊற்றுக்கண்களை தேவன் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய 3 ஆணிகளினால், இடது கையில் ஒரு ஆணி, வலது கையில் ஒரு ஆணி, கால்களிலே ஒரு ஆணிகளினால் கடாபப்பட்டு அந்த பாவத்தினுடைய ஊற்றை தேவன் மேற்கொண்டார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இரும்பு பாவத்தினுடைய அடையாளமாய் இருக்கிறது. அதனால தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பெரும்பாலும் இரும்பை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் ஆண்டவர். மரம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், தங்கம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், வெள்ளி இருக்கும். ஆனால் இரும்பு என்ன செய்யாது? ரொம்ப இருக்காது. இரும்பு பாவத்திற்கான அடையாளம். அப்ப ஆண்டவர் கையிலையும் காலிலையும் அடிக்கப்பட்ட ஆணி எதனால செய்யப்பட்டது? இரும்பு. இப்ப 3 பாவத்தினுடைய ஊற்றுக்கண்களை தன்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இடது கரத்தில் ஒரு ஆணி இருக்குது. இப்ப இது எந்த பாவத்தை அடையாளப்படுத்துகிறது, அல்லது எந்த பாவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில மேற்கொண்டார் இடது கையில் அப்படின்னா, இடது கையிலே மாம்சத்தின் இச்சை என்கிறதான பாவத்தை தேவன் ஆணியினால் கடாவப்பட்டு அவர் மேற்கொண்டார். அதாவது சரீரத்தின் மேல் வைக்கக்கூடிய விருப்பம். இதில் பிரதானமான பாவங்கள் என்ன அப்படின்னா, வேசித்தனம், விபச்சாரம். இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னா, இது ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியையும் இது அழிக்கக்கூடியது. இது உலக நியதி. வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 15:30. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்போ மாம்சத்தின் இச்சை என்கிற பாவம் எதை அஃபெக்ட் பண்ணுமா? ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் அழித்து போடும். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 29:3. ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், வேசிகளோட நொந்திருப்பவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். வேசிகளோட என்ன போட்டிருக்குங்க? தொந்திப்பானவனோ
ஆஸ்தியை அழிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்பெனி கொடுக்குறவன் அர்த்தம். ஆங்கிலத்தில் என்ன வருது? வேசிகளோட கம்பெனி கொடுக்கிறவன் தன்னுடைய ஆஸ்தி என்ன செய்கிறான்? அழித்து போடுகிறான். அப்ப மாம்சத்தின் இச்சை என்பது ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் அழிக்கக்கூடியது. இதை தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? இடது கையில இந்த பாவத்தை தான் அவர் எடுக்கிறார். இதனுடைய அடையாளம் தான் இடது கையிலே ஆண்டவருக்கு அடிக்கப்பட்ட ஆணி. அப்ப மாம்சத்தின் இச்சைங்கிற பாவத்திற்கான ஆணியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இடது கையில் அடித்த போது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அந்த ஆணி முழுவதும் என்ன செய்யுது? அது வெளியே வந்த ஆணியை முழுவதும் அது கழுவுது. கழுவி அந்த பாவத்தை என்ன செய்யுது? கழுவி சுத்திகரிக்கிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இடது கையில் என்ன இருக்குமா? இடது கையில் என்ன இருக்குமா? செல்வமும் கனமும். அப்ப மாம்சத்தின் இச்சை என்கிற பாவம் எதை அழிக்குது? ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியையும் அழிக்குது. அந்த பாவத்திற்கான அடையாளமாகத்தான் தேவன் கல்வாரி சிலுவையிலே இடது கையிலே ஆணியினால் கடாவப்படுகிறார். அந்த ஆணிகளே அந்த அவர் கடாவப்படும் போது இடது கையில் இப்ப என்ன கிடைக்குதான்? செல்வமும். அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? சிலுவையிலே நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு, கரெக்டா சொல்றேன் பாருங்க, நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்? இப்போ நமக்கு செல்வத்தையும் கனத்தையும் அவர் கொடுக்கிறார். இதுதான் சிலுவையில் நடந்துச்சு. இப்ப இடது கையில மாம்சத்தின் இச்சை என்கிற பாவத்தினுடைய ஊற்றுக்கண்களை அழித்தார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வலதுகரம், ஆண்டுடைய வலதுகரம், அதுல ஒரு ஆணி அடிக்கப்படுது. இது எந்த பாவத்தை அடையாளப்படுத்துகிறது என்றால் கண்களின் இச்சை. என்ன பாவம்? கண்களின் இச்சை. அதாவது பார்க்கிற விஷயங்களில் மேலெல்லாம் ஆர்வம், பார்க்கறது எல்லாத்தின் மேலேயும் ஆர்வம். உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வீடுகளில் நீங்கள் போய் இப்போ சபை முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் நுழைஞ்ச உடனே இப்படியே சுற்றி பற்றி பாருங்கள் வீட்டை. உங்கள் வீடு தான், ஏற்கனவே நீங்கள் ரொம்ப வருஷம் அங்கே தான் இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் வீட்டில் இருக்க பொருளை பூரா அப்படியே பாருங்கள். இதில் எத்தனை பொருள் யூஸ் ஆகாமல் இருக்குன்னு பாருங்கள். எத்தனை பொருள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு தானே வாங்கினீங்க. இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அதை வாங்கினோம். ஆனால் இப்போது அது யூஸ் ஆகாமல் என்ன செய்யும்? எங்கேயாவது ஒரு செல்ஃபில் தூங்கிட்டு இருக்கும், அல்லது எங்கேயாவது ஒரு ஓரமாக கிடக்கும். இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு வாங்கினது. ஆனால் அதனால என்ன இல்லை? நமக்கு யூஸு இல்லை. இதுக்கு பேர் தான் பொருள் ஆசை. என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? இதுக்கு பேர் தான் என்னது? பொருள் ஆசை. ஏன்னா ஆசைப்பட்டு வாங்கணும். நம்ம ஆசைப்படும் போது என்ன நினைக்கிறோம்? அது தேவைப்படுதா நமக்கு? ஆமாம், தேவை, கண்டிப்பாக தேவை அது அப்படின்னு நினச்சி தான் வாங்கணும். கடைசியில் வாங்கி வச்சதுக்கப்புறம் அது யூஸே ஆகலை. அப்போ யூஸ் ஆகாத பொருளை என்ன செய்யணும்? அது நல்லா இருக்குன்னா என்ன செய்யணும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு கொடுத்தோம். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் உங்களுக்கு யூஸ் ஆகணும், யூஸ் ஆகி கொண்டிருக்கணும். அது யூஸ் ஆகலை, ரொம்ப நாளாக சும்மா கிடக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக என்ன செய்யாதீங்க? வச்சிருக்காதீங்க. அது உங்களுடைய பொருளாசையை பிரதிபலிக்கும். என்னையா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பாத்திரம் வாங்கினது பொருளாசையா? ஆமாம், யூஸ் ஆகலைன்னா 100 ரூபாய்க்கு பாத்திரம் வாங்கினாலும் அது பொருளாசை தான். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரோ நிறைய சேலை இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க? கடையில் ஒரு சேலையை பார்த்தா நீங்கள் புது சேலை வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் பழைய சேலை என்ன செய்யணும்? பீரோ விட்டு வெளியே போகணும். அதுவும் உள்ளே இருந்துக்கிட்டு மேற்கொண்டு இன்னொன்னையும் வந்து திணிச்சுக்கிட்டு அப்புறம் வச்சா கீழே விழுகுது அப்படிங்கிறது.
அப்புறம் என்ன சொல்கிறீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறதுக்கு எனக்கு சேலை இருக்குதா? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே கிடையாது. ஆனால் பீரோவை திறந்தா அத்தனை இருக்கும், அத்தனை சுடிதார் இருக்கும். இது சிலருடைய எண்ணம். இதுக்கு பேர் என்னன்னா பொருளாசை. அல்லேலூயா. யூஸ் ஆகாமல் இருந்தால் அதை தயவுசெய்து என்ன செஞ்சுருங்க, யாருக்காவது கொடுத்துருங்க. எனக்கும் அதே சத்தியம்தான், உங்களுக்கும் அதே சத்தியம்தான். நான் கூடுமானவரை கொஞ்சம் கொடுத்துட்றது வழக்கம். வாங்குவேன், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிக்காது, அப்புறம் வேணான்னு நினைப்பேன், அப்புறம் கொடுத்துருவேன். அதை தயவுசெய்து அதை செய்யுங்க. உங்கள் ஏரியாவில் உங்கள் சொந்தக்காரவங்கள்ட்ட உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு என்ன செஞ்சுருங்க, அதை கொடுத்துருங்க. அப்போ யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அது பொருளாசை அல்லது கண்களின் இச்சையை என்ன செய்து கொடுக்குது. இதில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? பொருளாசையோடு இருக்கிறவங்க, கண்களின் இச்சைங்கிற பாவத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னன்னா, அது ஆயுசு நாட்களை குறைத்து விடும். மீண்டும் வாசிப்போம். நீதிமொழிகள் 28:16. நீதிமொழிகள் 28:16. தன் பிரபு புத்தீனத்தினால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசையை வெறுக்கிறவன் எதை பெறுவானா? தீர்க்காயுசை பெறுவான். அப்ப ஆதாமுக்கெல்லாம் பொருளாசையே இல்லை, பொருளாசையே இல்லை. அதனால தான் எத்தனை வருஷம் இருந்தார்? 930 வருஷம் வாழ்ந்தார். 9-10 தலைமுறையை பார்த்தார். அல்லேலூயா. அப்ப பொருளாசையை வெறுக்கிறவன் எதை பெறுவானா? தீர்க்காயுசை. பார்க்கிற எல்லாவற்றையும் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதற்கு பேர் பொருளாசை. தேவையே படாமல் வாங்கி வைப்பது பொருளாசை. பணம் இருக்கின்றதுக்காக வாங்குறது பொருளாசை. விருப்பம் தவறல்ல, அது உங்களுடைய தேவையாக இருக்க வேண்டும். உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாது, டெய்லி போய் பால் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்து வைக்க முடியல, வீட்டில் கெட்டு போயிடுது. அப்போ ஃப்ரிட்ஜினுடைய தேவை கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னா அது தப்பு இல்லை. வீட்டில் வாகன வசதி இல்லை, ஒரு வண்டி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, வாங்குறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஏற்கனவே 2 கார் இருக்கும்போது 3ஆவதாக ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும், என்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்குறது தவறு. ஆண்டவர் தம்முடைய வலது கையிலே கடாவப்பட்ட ஆணியை, கண்களின் இச்சை என்கிற பாவத்தின் ஊற்றுக்கண்ணை என்ன செய்தார்? அந்த அவருடைய வலது கையிலிருந்து வந்த ரத்தம் அந்த ஆணி என்ன செய்து கழுவுது. அப்போ வலது கையில் எந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்? கண்களின். இடது கையில் என்ன பாவத்தை ஏற்றுக்கொண்டார்? மாம்சத்தின் இச்சை. அதை வெறுக்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம எதை பெறுகிறோம்? ஐஸ்வர்யத்தையும், சுருக்கமாக சொல்லணும்னா செழிப்பை பெறுகிறோம். வலது கையில் கண்களின் இச்சை என்கிற பாவத்தை அவர் மேற்கொண்டார், அந்த ஊற்று கண்களை அடைத்து போட்டார். இப்போ அதில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, தீர்க்க ஆயுசு நமக்கு கிடைக்கிறது. அதாவது 120 வருடம் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு கொடுத்த 120 வருடம் அந்த பூமியில் என்ன செய்யலாம்? வாழ முடியும். யாரு? பொருளாசையை வெறுக்கிறவன். அப்போ வீட்டில் போய் இன்னைக்கு போய் ஒரு முடிவு பண்ணுங்க. வீட்டில் போய் பாருங்க, எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்குதோ எல்லாத்தையும் எடுங்க. எது ரொம்ப மோசமாக இருக்கோ அதை குப்பையில் போட்டுருங்க. எது நல்லா இருக்கோ அதை பூரா எடுத்து முதல்ல தனியாக வைங்க. அதை ஃபுல்லாக யாருக்கு தேவைப்படுமோ முதல்ல கேட்டு கேட்டு சும்மா கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஏன்னா சிலருக்கு அது சும்மாலாம் கொடுக்க முடியாது. ஐயா எவ்வளோ விலை போட்டு வாங்கினது, அதை போய் எப்படி சும்மா தர்றது அப்படி. அப்போ ஆண்டவர்கிட்டருந்து சும்மா கிடைக்காது, பரவாயில்லையா? புதுசாக ஆண்டவர்கிட்டருந்து வாங்கணும்னு நினச்சா பழச பூரா என்ன செய்யும்? முதல்ல தூக்கி வெளியே கடாசிரு. யார் வீட்டுக்காவது அது போயிடட்டும், தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணட்டும். அல்லேலூயா. அப்ப கண்களின் இச்சை, அதாவது பொருளாசை, இதை மேற்கொண்டதனால் ஆண்டவர் தம்முடைய வலது கையிலிருந்து அவர் நமக்கு தீர்க்காயுசை தருகிறார்.
இப்போ ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது, நம்பும்போது, அவரை தொழுது கொள்ளும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வருதுன்னு பாருங்க. அவருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், செல்வம் எல்லாம் நமக்கு வருது. தீர்க்க ஆயுசு வருது. ஏன்னா வெறும் பணம் மட்டும் இருந்து தீர்க்க ஆயுசு இல்லைன்னா இல்லையா? சில நடிகர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, நிறைய சம்பாதிப்பான், ஆனால் 50 வயசில் ஆள் இருக்க மாட்டான். அப்படி நம்ம பார்க்குறோம்ல. 60 வயசில் ஆள் இருக்காது. பணம் சம்பாரித்து என்ன பண்ண, பிள்ளை அனுபவிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் என்ன செய்ய முடியல அவரால். அவர் ஒரு வயசுக்கு மேலே என்ன வெறும் புரோட்டாவும் கறியுமா திங்க போகிறாரு? கிடையாது. மிஞ்சி போனால் அந்த இட்லி தான். அதை சாப்பிட்டு தான் ஒரு வயசுக்கு மேலே அவ்வளோதான் டைஜஷன் ஆகும். ஆனால் அந்த வயசில் இருந்து பேரப்பிள்ளைகளை பார்த்து, பேரப்பிள்ளையுடைய கல்யாணத்தை பார்த்து, அதில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இருக்கிற வரைக்கும் நடமாடிக்கொண்டு, அது இன்னும் ஆசீர்வாதம். அதான் போன செய்தியிலே சொன்னேன், ஆண்டவர் வாலிப வயதின் மரணங்களை விரும்புகிறதே கிடையாது. அதுதான் வாலிப வயசில் செத்து போன 3 பேர்த்த ஆண்டவர் எழுப்பினார். ஆண்டவர் யாரையும் அப்படி அந்த மாதிரி யார் ஜோம் பண்ணாலும் கேட்கவும் மாட்டார் ஆண்டவர். நீங்கள் ஏன் உயிரை எடுத்துங்க ஆண்டவரே, நான் ஜோம் பண்ணாலே கேட்க மாட்டார். அப்புறம் அடுத்தவங்களுக்காக ஜோம் பண்ண எப்படி கேட்பார்? நோவா ஜோம் பண்ணாரா இல்லையா? நான் மன்னிக்கணும், இவர் யோனா ஜோம் பண்ணாரா இல்லையா? உயிரே வெறுத்து போயிடுச்சு, என்னை எடுத்துக்கங்கன்னு. ஆண்டவர் என்ன செஞ்சார்? உயிரை எடுங்கன்னு சொல்லும்போது சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு. சாப்பிடுப்பான், இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழணும், சாப்பிடு அப்படின்னாரு. எலியாவுக்கு அதே கதை தான். எலியாவும் என்ன சொல்ல பண்ணுறாரு? ஆண்டவரே போதும் ஆண்டவரே, இவங்கள்ட்ட ஊழியம் இந்த மக்கள்கிட்ட வந்து மாரடிக்கிறதுக்கு, அவர் சொன்னது தான் சொல்கிறேன், இவங்கள்ட்ட மாரடிக்கிறதுக்கு பிசாமல் உங்க கூட வந்து சந்தோஷமாக பரலோகத்தில் இருந்துடுறேன், எவ்வளோ செஞ்சாலும் நன்றியே கிடையாது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆண்டவர் தட்டி, இந்தாப்பா சாப்பிடு, காகம் வரும், சாப்பாடு கொடுக்கும், சாப்பிடு, நல்லா தண்ணி குடி, நீ ரொம்ப தூரம் நடக்கணும். கடைசியில் பார்த்தா 800 கிலோமீட்டர் நடந்து போகிறார். எத்தனை கிலோமீட்டர்? எப்போ சாகணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அப்போ பூரா ஆண்டவர் வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செய்கிறார். ஆகினால நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில ஜெபங்கள் கேட்கப்படாது, கேட்க மாட்டார் ஆண்டவர். நான் என் உயிரை எடுத்துங்க ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணால் உடனே கேட்டுற மாட்டார். அப்போ நான் மற்றவங்களுக்காக, ஆண்டவரே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்க உயிரை எடுத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னால் அவர் எப்படி கேட்பார்? அவருடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்கும். வாலிப வயதின் மரணங்களை ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவர் ஒரு நாள் அதை செய்கிறதில்ல. ஆண்டவர் விசுவாசிக்கணும். கடைசி உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட விசுவாசிக்கணும் ஆண்டவரை. அல்லேலூயா. அப்ப இடதுகையிலே தேவன் நமக்கு எதை தருகிறார்? எந்த பாவத்தை எடுத்துக்கொண்டார் இடதுகையில்? மாம்சத்தின் இச்சை. அந்த மாம்சத்தின் இச்சை என்கிற பாவத்தினாலே என்ன பிரச்சனை வருது? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அழிஞ்சு போயிடும். ஆகையினாலே தேவன் அந்த பாவத்தை ஊற்றுக்கண்ணை மேற்கொண்டு எதை கொடுக்கிறார்? இப்பொழுது இடதுகையில் செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். வலதுகையில் எந்த பாவத்தை எடுத்துக்கொண்டார்? கண்களின் இச்சையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த ஊற்று கண்களை தேவன் முறியடித்து போட்டார். அதனுடைய விளைவு நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ தீர்க்காய். மூன்றாவதா ஒரு ஆணி, அது எங்கே அடிக்கப்பட்டுச்சு? கால்களில். அப்போ கால்களில் மீதி இருக்கக்கூடிய ஒரே பாவம் என்னது? ஜீவனத்தின் பெருமை. இதை ஆண்டவர் தம்முடைய கால்களில் அடிக்கப்பட்ட ஆணியின் மூலம் அந்த பாவத்தை தேவன் எடுத்துக்கொண்டார். ஏசாயா 28வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 28:3. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம், பெருமையான கிரீடம் காலால். பெருமைக்கும் காலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது வேதத்தில். பெருமையும் காலும் சேர்ந்தே தான் வரும். அப்ப கால்களில் அடிக்கப்பட்ட ஆணி ஜீவனத்தின் பெருமை என்கிற பாவத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஆதாரமான வசனம் தான். பெருமையான கிரீடத்தை காலால் என்ன செய்யறாங்களாம்? அப்ப வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். ஜீவனத்தின் பெருமை என்கிற பாவத்தின் ஊற்றுக்கண் தம்முடைய கால்களில் ஆணியாக ஏற்றுக்கொண்டார்.
இவருடைய பரிசுத்த ரத்தம் அந்த ஆணியை கழுவினது, ஜீவனத்தின் பெருமை என்ற பாவத்தை கழுவினது. ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஏன்னா உயர்ந்த பெருமையில இருந்தவன் சாத்தான், அவன் கீழே விழுந்து போயிட்டான். இப்ப ஆண்டவர் தம்முடைய காலின் கீழே அவன் என்ன செய்வாராம்? நசுக்கி போடுற. அப்ப பெருமைக்கும் காலுக்கும் என்ன உண்டு? சம்பந்தம் உண்டு. எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 6:15. ஆயத்தம் எனும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர் ஆகி. அதாவது அப்படின்னா சுவிசேஷம் எப்படிப்பட்டது? சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது. அதனாலதான் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்ன்றது. இன்னொரு வசனத்தை வாசிச்சு அது புரிஞ்சிடும். லூக்கா 1வது அதிகாரம் 79வது வசனம். லூக்கா 1:79. நம்முடைய கால்களை எப்படி நடத்துறாராம்? சமாதானத்தின் வழியிலே நடத்துகிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, கால்களில் அடிக்கப்பட்ட ஆணி ஜீவனத்தின் பெருமை என்கிற பாவத்தை ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? ஜீவனத்தினுடைய பெருமை என்கிற பாவத்தின் ஊற்றுக்கண்களை ஏற்றுக்கொண்டது. இப்ப அதன் விளைவாக நமக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா, சமாதானம் என்கிற வாழ்வு. அதாவது சமாதானத்தின் வாழ்வை தேவன் என்ன செய்கிறாராம்? அவருடைய கால்களில் அடிக்கப்பட்ட ஆணியின் மூலம், அவருடைய ரத்தம் அந்த ஆணியை கழுவினதின் மூலம் நமக்கு இப்ப என்ன விடிவு காலம் வருது அப்படின்னா, சமாதானமான வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். இடது கையில ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார், வலது கையில தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, தீர்க்காயுசா வாழ்ந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்றோம். புரியுதா? அவர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் வாழ்றோம் தீர்க்காயுசா. ஆனால் ஐஸ்வர்யம் இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லைன்னா, நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கை வெறுத்து போயிடும். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கால்களில் அடிக்கப்பட்ட ஆணியின் மூலம் நமக்கு என்ன கொடுக்குறாரு? இப்போ சமாதானமான வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். அப்போ தீர்க்காயுசா வாழ்கிறோம், ஐஸ்வர்யமாகவும் வாழ்கிறோம், சமாதானம் உள்ள வாழ்க்கையை என்ன செய்கிறோம்? வாழுகிறோம். அல்லேலூயா! இதுதான் நிம்மதியான வாழ்க்கை. அதை தான் ஆண்டவர் தர்றாரு. அப்போ இடதுகையில் அடிக்கப்பட்ட ஆணியின் மூலம் மாம்சத்தின் இச்சை என்கிற பாவத்தை மேற்கொண்டு நமக்கு செல்வத்தையும் கனத்தையும் தருகிறார். வலதுகையில் அடிக்கப்பட்ட ஆணியின் மூலம் கண்களின் இச்சை என்கிற பாவத்தை மேற்கொண்டு நமக்கு தீர்க்காயுசை தருகிறார். தமது காலால் அடிக்கப்பட்ட ஆணியின் மூலம் ஜீவனத்தின் பெருமை என்கிற பாவத்தை ஏற்றுக்கொண்டு அல்லது மேற்கொண்டு நமக்கு சமாதானமான வாழ்வை தருகிறார். இப்போ நம்ம சமாதானம் நினைக்கும் போது மனதளவில், குடும்பத்தில் அப்படி நினைக்கிறோம். ஆனால் சமாதானம் என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா நிறைவையும் பெற்று அதன் பின்பு வரக்கூடிய சந்தோஷத்திற்கு பேர் தான் என்னது? சமாதானம். 3 தவளை வந்துச்சு, 3மே 3 அசுத்தாவிகளை அடையாளப்படுத்துது. 3 அசுத்தாவிகளும் 3 பாவத்தை அடையாளப்படுத்துது. 3 பாவங்கள் என்னன்னா, முதலாவது என்னது சொல்லுங்க? மாம்சத்தின் இச்சை. 2வது கண்களின் இச்சை. 3வது சரி, மாம்சத்தின் இச்சை எதை அழிக்கிறது? ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தை அழிக்கிறது. கண்களின் இச்சை எதை அழிக்கிறது? ஆயுசு நாட்களை அழிக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், கவனிக்கிறீங்களா இல்லையா? சொன்னது புரிஞ்சா இல்லையா? மாம்சத்தின் இச்சை எதை அழிக்குது? முன்னாடி இருக்கவும் சொல்லக்கூடாது, பின்னாடி இருக்கவும் சொல்லுங்க. மாம்சத்தின் இச்சை எதை அழிக்கிறது? அப்ப கவனிக்கல, இங்க உட்காந்து என்ன செய்றீங்க? நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மாம்சத்தின் இச்சை ஆஸ்தியையும்
ஐஸ்வர்யத்தையும் என்ன செய்யுது? ரெண்டாவது கண்களின் இச்சை, அது எதை அழிக்குது? ஆயுசு நாளை அழிக்கிறது. ஜீவனத்தின் பெருமை எதை கெடுத்து போடுது? சமாதானத்தை கெடுத்து போடுது. ஆண்டவர் இடது கையில் எந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார்? எதுங்க? மாம்சத்தின் இச்சை. அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன கொடுத்தார்? செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்தார். வலது கையில் எதை ஏற்றுக்கொண்டார்? எந்த பாவத்தை? கண்களின் இச்சை. அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன கொடுத்தார்? தீர்க்க ஆயுசை கொடுத்தார். கால்களிலே தேவன் என்ன பாவத்தை ஏற்றுக்கொண்டார்? ஜீவனத்தின் பெருமை. அதன் விளைவாக நமக்கு எதை கொடுத்தார்? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. 100 வயசு வரைக்கும் வாழ்றோம், சமாதானமான வாழ்க்கை வாழ்றோம், ஐஸ்வர்யத்தோட வாழ்றோம். அதுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற வாழ்க்கை. நீங்கள் தரித்திரத்தில் வாழ்வது தேவனுக்கு பிரியமே இல்லை. சமாதானம் இல்லாமல் வாழ்வது தேவனுக்கு பிரியம் கிடையாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் செய்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? முதலாவது பொருளாதார ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்தார். தீர்க்காயுசை நமக்கு கொண்டு வந்தார். சமாதான வாழ்வை நமக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு சேலை அதிகமாக எடுக்கணும், ட்ரெஸ்ஸு, சேலைன்றதை விட ட்ரெஸ். சிலருக்கு நகை, ஜுவல்லு எல்லாம் நிறையா எடுக்கணும், எடுத்துக்கிட்டே இருக்கணும். வேறு எதுலேயுமே செலவு பண்ண மாட்டாங்க. வேறு தேவையான ஐட்டம் நிறையா இருக்கும், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுதான் தேவை? நகை, நகை மட்டும்தான் எடுக்கணும். இப்படி சிலர். நகை தவறல்ல, ஆனால் வீட்டுக்கு ஒரு இட்லி குக்கர் வாங்கணும்னு இருக்கும், அல்லது வீட்டில் ஒரு குக்கர் தேவைப்படும், அது வாங்காது. அதெல்லாம் வேணாம். அது எதுக்கு? வெட்டி செலவு. எது? நீ நகையை வாங்கி வச்சு செத்து போயிட்டுன்னு என்ன செய்வ? நல்ல சாப்பாடு கிடைக்காம. புரியுதா இல்லையா? நல்ல சாப்பாடு வேணும்னா நல்ல பாத்திரம் இருக்கணும், கேஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். முதல்ல அந்த தேவையெல்லாம் நிறைவேற்றணும். சிலருக்கு என்னென்னா நகை மட்டும்தான், வேற எதுக்கு நான் காசு செலவு பண்ண மாட்டேன். இதுக்கு பேர் என்னதுங்க? பொருளாசை. சிலருக்கு சாப்பாடு, ஃபுட்டு தான். இப்போ ஃபூடின்னு ஒரு பேர் வேற இருக்குது. இவங்க பெரிய ஃபுடி அப்படின்னு. என்னென்னா எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்களாம். எது கிடைச்சாலும் சரி, எங்கே கிடைச்சாலும் சரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்னது? அதுக்கு பழைய பேர் ஒன்று இருக்குது, சாப்பாட்டுறாமேன்னு. பழைய பேர் அதுதான். அது சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபூடின்னு சொல்லும்போது ரொம்ப இங்கிலீஷில் ஸ்டைலாக வர்றதுனால அவங்க அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. சிலருக்கு மொபைல் மாற்றிக்கிட்டே இருக்கணும், அது ஒரு ஆசை. சிலருக்கு வீடு. நான் வீடு வாங்காமல் எதுவுமே செய்ய மாட்டேன். வீடு வாங்காமல் எதுவுமே ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்காங்க. அதனால் நான் என்ன செய்யணும்? வீடு வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைங்க. நான் நாளைக்கே வாங்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்டு பாருங்கள், ஒரு வீடு வாங்குறதுக்கு அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. அல்லேலூயா. குறைஞ்சது ஒரு 40 வயசுக்கு மேலே அவங்க கட்டியிருப்பாங்க. சிலருக்கு 60 வயசு கூட ஆகும். சிலர் ரிட்டையர்ட் ஆகி தான் வீடே வாங்குவாங்க. சரியா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னது? கல்யாணம் பண்ணணும், 2 வருஷத்தில் வீடு வாங்கிடணும், 3ஆவது வருஷம் கார் வாங்கிடணும். அப்போ 5ஆவது வருஷம் என்ன எங்கே போவீங்க? அதெல்லாம் வாங்கிட்டீங்களே, 5ஆவது வருஷம் அப்போ பரலோகம் போயிருவீங்களா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் யோசிங்க. சொந்த வீடு இருந்தால் கட்டி கொடுப்போம். மாப்பிள்ளை நல்லவனா கிட்டவனா அதெல்லாம் தேவையில்லை. சொந்த வீடு இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்வோம்? கல்யாணம் பண்ணி கொடுப்போம். இதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு நாளும் திருமண காரியத்தை முடிவு பண்ணக்கூடாது.
முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம், உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டவரான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இதுதான் முதல். இதை மீறி நீங்கள் கொடுக்கும்போது சில பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு தேவன் காரணகர்த்தர் அல்ல, நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் வேற எதையோ முதன்மைப்படுத்தி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்க, அதனால் கட்டி கொடுத்துட்டேன். அவர் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதனால் கட்டி கொடுத்துட்டேன். அவர்கிட்ட பணம் நிறையா இருக்கு, அதனால் கட்டி கொடுத்துட்டேன். நாளைக்கு சர்ச்சுக்கு போகக்கூடாது, அடிப்பார். அப்போ என்ன செய்வீங்க? அப்போ அழுகக்கூடாது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தது எதை எதிர்பார்த்தீங்க? பணத்தை எதிர்பார்த்தீங்க, அது அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு உங்கள் பிள்ளைய சர்ச்சுக்கு போக விட மாட்டார், உங்கள் பிள்ளை அழுதுட்டு உட்காந்துருக்கும். அப்போ என்ன செய்வீங்க? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுப்பது தேவன். அவரை நம்பி நிற்கும் போது ஆண்டவர் எந்த டைம்லையும் கொடுப்பார். 60-70 வயசில் ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஆண்டவர் நினச்சாருன்னா 70 வயசில் என்ன செய்ய முடியும்? உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் நினைக்கிறீங்க மாம்ச பலன் இருக்கும்போதே சம்பாரிச்சுக்கணும், அப்போ தான் என்னால் சேர்க்க முடியும். கிடையாது. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் ஒரு நாளும் நீங்கள் நினைக்கிற அந்த உலக பிரகாரமான மைண்டில் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்னு நினைக்காதீங்க. விசுவாசம் அதற்கு அப்பாற்பட்டது. மோசேக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தது 80 வயசில் தாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த ஊழியமும் கிடையாது. 80 வயது வரை அவருக்கு மாம்ச பலன் அவ்வளோ இருந்துச்சு. அப்போலாம் ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிடல. எப்போ மாம்ச பலன் தளர்ந்ததோ அப்போ தான் ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிட்டார். பாப்பா வந்து ஊழியத்தை செய்ய. எவ்வளோ பெரிய ஊழியம் மோசேயோட ஊழியம்! ஏறக்குறை 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார். பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார் தேவன்கிட்ட இருந்து. அவ்வளோ பெரிய ஊழியம். எத்தனை வயசுக்கு மேலே? 80 வயசுக்கு மேலே. ஆசீர்வாதம் சில நேரம் 80 வயசுக்கு மேலே தான் வரும். வரலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்கள் வயசெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் யாரையும் உங்கள் கூட என்ன செய்யாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் 25 வயசுல வீடு கட்டிட்டாங்கயா, நான் இன்னும் கட்டலையா? அவர் 5 சென்டில் கட்டியிருப்பார். உங்களுக்கு 5 சென்ட் போதுமா? இல்லையா? அது கூட கட்ட முடியுமான்னு தெரியல. போதுமா? ஆண்டவர் உங்களை குறித்து 7 சென்ட்டுன்னு நினச்சிருப்பாரு, அல்லது 10 சென்ட்டுன்னு நினச்சிருப்பாரு. அதுக்கு கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும், ஆகத்தான் செய்யும். ஏன் விசுவாசம் அப்படி வேலை செய்ய மாட்டேங்குது? அல்லேலூயா. சிலருக்கு கார், ஒரு கார் வாங்கினா அடுத்த கார், அந்த கார் வாங்கி 2 கார் வச்சுக்கிட்டு 3வது கார். சிலருக்கு பைக், குறிப்பாக பசங்களுக்கு பைக். ஒரு பைக்கு வாங்கியிருப்பான், 5 வருஷம் தான் ஓட்டியிருப்பான். அடுத்து என்ன பண்ணுறது? இந்த பைக் எனக்கு பிடிக்கல டேடி, எனக்கு வேறு பைக்கு வாங்கி கொடுங்க. நான் அந்த பைக் பார்த்து, அந்த பைக்கு என்ன ரேட்டுப்பா? அது 15 லட்ச ரூபா. இப்போ வாங்கின பைக்கு 5 லட்ச ரூபா. அதுக்கே அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பார்? தலையையும் சரீரத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த பைக்கை வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போ அவன் என்ன செய்வான்? 5 வருஷம் ஓட்டிவிட்டு எனக்கு அந்த பைக் பிடிக்கல டாடி, எனக்கு ஒரு அந்த பைக் வாங்கி கொடுங்க. சரி, பைக் ரேட் விசாரித்து இவருக்கு தலை சுற்றி கீழே விழுந்துடும். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க இன்னைக்கு. இது எல்லாமே மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னும் ஜீவனத்தின் பெருமையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில காரியங்களை சொல்லலாம். அவங்க அந்த இது வாங்கியிருக்காங்க, அதனால நம்மளை என்ன செய்யணும்? ஒன்று அதை வாங்கணும், அல்லது அதுக்கு மேலே ஒரு 1000 ரூபாயாவது கூட போட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? வாங்கிடும். சீக்கிரம் நாசமாவதற்கு முதல் வழியே தான். வாழ்க்கையில் எவ்வளவு சீக்கிரம் நம்ம கீழே டவுனில் போகணுமோ அதுக்கு ஃபஸ்ட்டு வழி இது தான். அவன் வாங்கிட்டான், நான் வாங்கணும். அவன் 10,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினா நான் 15,000 ரூபாய்க்கு வாங்குவேன். அதாவது தேவைக்கு வாங்குறது இல்லை. இது எதுக்கு வாங்குது? அவங்க வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன பைக் இருக்குது, நகை என்ன டிசைன் வாங்கியிருக்குது, இப்போது இந்த சேலை என்ன டிசைன். அந்த அம்மா அதுக்கு மேலே 2,000 ரூபாய்க்கு எடுத்துவிட்டு வந்து சொல்லும்போது 5,000 வாங்கும் அது. இந்த அம்மா உடனே போயிட்டு 5,000 ரூபாய் வாங்கிச்சு, நம்ம 6,000 ரூபாய்க்கு அது வாங்கணும்னு இது கிளம்புறது. கடைசி வரைக்கும் ஒரு சமாதானமே இல்லை மனதில். இந்த அம்மா கடைசியில் அந்த அம்மாவுக்கு அடிமையாகவே வாழுது. அந்த அம்மா என்னெல்லாம் செய்யுமோ அதை பார்த்து பார்த்து இந்த அம்மா செய்யும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அம்மா ஃப்ரிட்ஜ் வாங்கினா இந்த அம்மா வாங்கிடும்.
ஆனால் இந்த மாதிரி வீட்டில் நல்லா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ். அவங்க ஏன் வாங்கியிருப்பாங்க, அந்த ஃப்ரிட்ஜ் கெட்டு போயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? கெட்டு போனதுனால அதை ரிப்பேர் பார்க்க முடியாது. எத்தனை தடவை தான் ரிப்பேர் பார்க்குறது? ரிப்பேருக்காக நிறைய செலவாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஃப்ரிட்ஜ் மாற்றிருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு பொறுக்காது, நைட்டு தூக்கம் வராது, மனசு பதட்டமாயிரும், படபடன்னு வரும், லோ சுகர் ஆகும், எல்லாம் செய்யும். செஞ்சு கடைசியில் இந்த அம்மா போய் 12,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். கடைசியில் இவங்க அவங்களுக்கு அடிமையாக வாழ்கிறாங்க. அவங்க வாங்கிட்டாங்க, நான் வாங்குவேன். இதே தான் நகைக்கு, இதே தான் காருக்கு, இதே தான் வீட்டுக்கு. எல்லாரும் சொந்த வீடு வாங்குங்க, தவறில்லை. ஏன்னா ஆண்டவர் செல்வத்தையும் கனத்தையும் தன்னுடைய இடது கையில் இருந்து நமக்கு என்ன செய்கிறார், தர்றார். ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு குடும்பம் முதல்ல சமாதானமாக இருக்கணும், சமாதானமுள்ள வாழ்க்கை இருக்கணும். 3வது தீர்க்காயுசா வாழணும். இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு. அல்லேலூயா. அநேக விசுவாசிகள் இந்த 3 பாவத்தில் எதிலையாவது ஒன்றில் என்ன செஞ்சிடறாங்க, விழுந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் இருக்கிறான். சிலுவையில் ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த எல்லா பாவத்தையும் ஜெயித்து விட்டார். எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, எந்த தெய்வீக வல்லமையும் அவர் யூஸ் பண்ணலை இல்லையா? பிதாவே இப்பொழுதே தேவதூதர்களை இறக்கும் அப்படின்னு சொல்லலை ஆண்டவர். இறக்கி இந்த பாவத்தை பூரா என்ன செய்யுங்க, அடித்து நொறுக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா நடந்திருக்கும். அது ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை. எந்த தெய்வீக வல்லமையும் ஆண்டவர் யூஸ் பண்ணலை. எப்படி ஆண்டவர் ஜெயித்தார் தெரியுமா? உலகத்தின் ஒட்டுமொத்த பாவமும் இவர் மேலே இருந்துச்சு. அந்த பாவத்தினுடைய அழுத்தம் இவர் மேலே தான் இருந்துச்சு. இதை மீறி இவர் எப்படி வெற்றி கொண்டார் என்றால், ஆக்சுவலாக மற்றவர்களாக இருந்தால் இறங்கி போய் பாவம் செஞ்சுருப்பாங்க. ஒருவேளை பாவத்தின் அழுத்தம் வர வர அதை போய் பாவம் செஞ்சுருவாங்க. ஆண்டவருக்கு எல்லா பாவத்தினுடைய அழுத்தமும் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சிலுவையில் ஜெயித்தார். எப்படி தெரியுமா? அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, பிசாசை ஜெயிக்கணும்னா வார்த்தையை பேசணுன்றது அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் கடைசி நேரம் வரை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு, அற்புதம் செய்கிறத நிறுத்திட்டாரு. கையை எடுத்து இப்படி ஆசீர்வதிக்கிற நிறுத்திட்டாரு. எல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு. ஆனால் அவருடைய வாயின் வார்த்தைகள் நிறுத்தவே இல்லை. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பேசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காரியத்தையும் பேசினார். பிசாசை தம்முடைய வார்த்தையின் மூலம்தான் ஆண்டவர் ஜெயித்தார். வார்த்தையை பேசி பேசி பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார், பாவத்தை மேற்கொண்டார். அப்போ நாமளும் பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா இதே தான் விஷயம். பேசி பேசி தான் என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசி தான் ஜெயிக்கணும். நிறைய பேர் பேசணும்னு சொன்னோன்னு என்ன நினச்சிக்கிறாங்க, ஓ நம்ம இப்போ பேசுகிற விட நிறையா பேசணும் போல் இருக்குன்னு நினச்சிக்கிறேன். நிறையா அப்படி பேசுனீங்கன்னா சொற்களின் மிகுதியினால் பாவம் வரும். உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் மைண்டில் தோன்றதை பூரா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வசனம் இருக்குது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகமாக பேசுனீங்கன்னா பாவம் இருக்கும் அந்த வார்த்தையிலன்னு அர்த்தம். அதனால உங்கள் சுய பேச்சை நிறுத்திவிட்டு தேவனுடைய வசனத்தை என்ன செய்யுங்க, அதை அதிகமாக பேசுங்கள். தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். பைபிளில் இருக்க வசனத்தை பேசுங்க. அப்பதான் பிசாசை நீங்க என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 2:14. 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவனாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும். அப்ப பொல்லாங்கனை எப்படி ஜெயிக்க முடியுமா? தேவ வசனம் இருதயத்துல நிலைச்சிருக்கணும். தேவனுடைய வசனம் இருதயத்தில் நிலைச்சிருந்தாதான் இருதயத்தின் நிறைவினால் வாய் தேவனுடைய வசனத்தை பேசும். நீங்க என்ன பேசுறீங்கன்றதை வச்சு உங்க இருதயத்தில் என்ன இருக்குன்றதை சொல்லிட முடியும். இப்ப புரியுதா? நீங்க சூழ்நிலையவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க இருதயம் முழுக்க என்னதான் இருக்கு, சூழ்நிலையும் தான் இருக்குது. குடும்பத்தின் சூழ்நிலை இருதயத்தில் இருக்குது, உலகத்தின் சூழ்நிலை இருக்குது, அரசியல் சூழ்நிலை உள்ள இருக்குது.
அப்போ உங்கள் பேச்சு அதை காட்டி கொடுத்துரும். இருதயத்தில் தேவனுடைய வசனம் இருந்தால் கொரோனா வந்தப்போ கூட என்ன சொல்லுவீங்க? விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. அப்போ தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கும் போதுதான் உங்கள் இருதயம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். இருதயம் விசுவாசத்தை காத்து கொண்டால்தான் இருதயத்தின் நிறைவினால் உங்கள் வாய் தேவனுடைய வசனத்தை திரும்ப 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 பேச ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பிசாசையும் பாவத்தையும் ஜெயிக்கணும்னா தேவனுடைய வசனத்தை பேசி 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 தான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியுமே தவிர வேற எந்த வகையிலையும் பிசாசையும் அவன் கொண்டு வருகிற பாவத்தின் அழுத்தத்தையும் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஜெயிக்கணும்னா வசனம் இருக்கணும் உள்ள. அதுக்கு தான் தலையாக அடிச்சுக்கிறது பைபிளை வாசிங்க, பைபிளை வாசிங்க, பைபிளை வாசிங்க. டெய்லி எனக்கு அதுக்கு மட்டும் நேரம் இருக்காது. ஏன்னா பிசாசு எப்படி படிக்க விடுவான்? தூக்கத்தை கொண்டு வருவான், ஒர்க் ப்ரெஷரை கொண்டு வருவான். இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், இப்படி ஓட வைப்பான். ஆனால் ஒரு நாளும் உங்களை பைபிளில் உட்கார விட மாட்டான். உங்களை ஜோம் பண்ண கூட விட்டுருவான், பைபிள் வாசிக்க விட மாட்டான். ஏன்? சிலபஸ் தெரிஞ்சால் அறிவு தெளிஞ்சிரும். அறிவு தெளிஞ்சிட்டுன்னா அவனையும் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. அது அவனுக்கு பிடிக்காது. அவன் இன்னைக்கும் ஒரு விஷயத்துக்கு வருத்தப்படுறான் தெரியுமா? என்ன விஷயம் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்காமல் நம்ம விட்டுருந்துருக்கலாம். விட்டுருந்தா அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இப்போ அவரை அடிக்க விட்டு அவரை சிலுவையிலிருந்து அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்து இப்போ அவரை நம்பி ஊழியக்காரன் ஆனவன் பூரா, விசுவாசி ஆனவன் பூரா என்ன செய்கிறான்? அப்பாலே போய் சாத்தானேங்கிறான். இப்போ அத்தனை பேரையும் எதுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயத்துக்காக பிசாசு இன்னைக்கும் வருத்தப்படுறான் தெரியுமா உங்களுக்கு? அவன் வாழ்க்கை செஞ்ச மிகப்பெரிய தவறு தான். இயேசு கிறிஸ்துவ அவன் சிலுவையில் விட்டுருக்கவே கூடாது. அவர் எப்படியாவது காப்பாற்றிருந்துருக்கணும். அவன் நினச்சான் அடிச்சு கொண்டலான்னு. ஆனால் விளைவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு இயேசு கிறிஸ்துவை சமாளிக்கணும்னு நினச்சவன், அவரை கொண்டலான்னு நினச்சவன், இயேசுவின் பிள்ளைகளாக நம்மளை எல்லாத்தையும் என்ன செய்ய முடியல, அவனால் சமாளிக்க முடியல. அவன் இப்போ எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லா பேரும் எதுக்கு எடுத்தாலும் அப்பாலே போய் சாத்தானேங்க. எங்கே போங்க, எந்த சர்ச்சுக்கு போங்க, எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, பிசாசை கட்டி ஜோம் பண்ணுறேன்னுவான். அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா அவர் வேறு அதிகாரத்தை கொடுத்துட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கம் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு சீசராக மாற்றுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. வசனத்தை பேசுங்க, பாவத்தை என்ன செய்யுங்க? மேற்கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்திருக்கிறார். நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க பிதாவாகிய தேவனுடைய பேரன்பு. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. என் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. 3 விதமான பாவத்தின் ஊற்றுக்கண்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து செல்வத்தையும் கனத்தையும் தீர்க்காயசையும் சமாதானமுள்ள வாழ்க்கையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீரே கிருபையாயிரும். ஆண்டவர், இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை வெற்றி பெற உம்முடைய வார்த்தையை பேசி பேசி நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. ஜனங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இருதயத்தில் காணப்படுகின்ற எல்லா கலக்கங்கள், வேதனைகள், எல்லா குழப்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் அதை ஆண்டவரே அதை நீர் கிளியர் செய்வனுமாய் செபிக்கிறோம். உடைய சமாதானத்தை வையும், உடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க, அதை பெற்றுக்கொள்ளட்டும். உம்மை விசுவாசித்து உம்முடைய வசனத்தை அதிகமாக ஏற்றுக்கொண்டு அதை உட்கொண்டு, வசனம் என்கிற மன்னாவை உட்கொண்டு உடைய ஆசீர்வாதங்களை ஏராளம் தாராளமை பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.